வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் பிராட்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜீரகம், அப்புறம் கடுகு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா ரெண்டு மிளகா போதும், அப்புறம் வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம கியூபாக கட் பண்ண கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வேக வச்சு, அப்புறம் சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல். அவ்வளோதான் இதுக்கு தேவையானதெல்லாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, அதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட தேங்காய் துருவல் வந்து அரை கப் அளவுக்கு, அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது, அப்படியே ட்ரையாகவே கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம அப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா அதில் வந்து ஜீரகம் வந்து அப்படியே கொஞ்சம் 1-2 உடஞ்சி அப்படியே கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க. தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஜீரகம்லாம் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் 1-2 தான் உடஞ்சிருக்கும், முழுசாக நல்லா நைஸாலாம் எதுவுமே அரைஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுதான். அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு வந்து நல்லா படன்னு வெடித்து முடிக்கணும். நல்லா வெடித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா காஞ்ச மிளகா 3 மிளகாவை வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து காரம் கொஞ்சம் இறங்கும். அதனால் மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக இருந்தால் போதும். எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியணும். கரண்டியில் 2 தள்ளிக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா பொரியும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வணக்கலாம். அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த டிரான்ஸ்லூசன்ட் கலர் சொல்லுவோம் இல்லையா, பல்ல கடிபடும்போது நறுக்குன்னு சவுண்ட் வரும்ல, அந்தளவுக்கு இந்தளவுக்கு வணக்கிட்டு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வந்து மஞ்சத்தூள் கம்மியாக போட்டிருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அப்போ போட்டோன்னா நான் கொஞ்சம் நல்லா ரிச் எல்லோ கலர் வரும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணோம் இல்லையா கோகோனட் பேஸ்ட்டு, அதில் வந்து என்னென்ன போட்டோன்னா தேங்காய் 1/2 கப்பு, பச்சை மிளகா 2, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதை போட்டு தண்ணி விடாமல் குறைன்னு அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், அதிகம் சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா வந்து கிழங்குல சேர்றதுக்கோசரம் இதில் நம்ம தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கிண்டி விட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு தேவையான அளவுக்கு, ஏன்னா கிழங்குலேயே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதில் வந்து கம்மியான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். அப்புறம் உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கிழங்கு. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் வந்து அந்த கிழங்கு மேலே நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா பரட்டி எடுக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம தண்ணி தேக்காமல் செய்கிறோம் இல்லையா, அதனால் மசாலா வந்து
கரிஞ்சிரும். அப்படி கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கோசரம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடலாம். அந்த மசாலாலாம் வந்து அந்த கிழங்கு மேலே நல்லா கோட்டிங் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டோன்னா நல்லா ரிச் மஞ்சள் கலரில் இருக்கும். நான் வந்து கம்மியாக போட்டிருக்கனால கொஞ்சம் டல் கலர் இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.